So that made me think of one more tradition. அது ஒரு இன்னொரு பாரம்பரியத்தை இது எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. Who did we clap for? யாருக்கு நாம் கரங்களை தட்டினோம்? Jesus Christ. No. We clapped for Amos. ஆமோஸுடைய திறமையான பாடலுக்கு தான் கை தட்டினோம். Amos for singing a beautiful song. ரொம்ப அழகாக பாடினான், அதற்காக நாம் கரங்களை தட்டினோம். Of course God gave him the talent. ஆண்டவர் தான் அந்த தாளந்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். But Amos worked really hard learning the guitar and keeping his voice. அவன் சரியாக பாடும்படியாக தன்னுடைய குரலை அமைத்துக் கொண்ட விதமும் அல்லது இசை கருவியை வாசிக்கிறதையும் அவன் கற்றுக்கொண்டான். So if you are a music leader in your church, don't say give God a clap offering. He doesn't want our clap offering. Just say I sang really well, please applaud me. ஒரு பாட்டு பாடிட்டு கடவுளுக்கு மகிமை செலுத்துவோம் என்று சொல்லாதீர்கள். நான் நல்லா பாடினேன், எனக்கு கொஞ்சம் பாராட்டுங்கப்பா என்று சொல்லுங்கள். I can go on and on. Preachers are another problem. You come and say to a preacher, that was a good sermon. They don't know how to say thank you. They say, oh, praise be to God. Internally they are saying, hey, I did a good job. பிரசங்கியார்களுக்கு இதே பிரச்சனை இருக்கிறது. யாராவது வந்து நன்றாக பிரசங்கித்தீர்கள் என்று சொன்னால் நன்றி என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கே மகிமை கிடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சூப்பரா நான் பிரசங்கம் பண்ணல என்று சொல்வார்கள். Right? That's true in India, right? It's true of all my students. எல்லா இடங்களிலும் இது இயல்பாக இருப்பது. And when I say to a student, you did a good job, and they say, praise be to God, I said, no, God didn't speak, you did. That's why I'm a bad professor. இப்படி எல்லாம் பேசுவதனால தான் நிறைய பேருக்கு இதை பிடிப்பதில்லை. I teach another course on missions where we do talk about this, but I think it comes mostly from Paul, but I will still give a simple guideline. We had to ask about everything. Is it moral, immoral, or amoral? Meaning it is neither moral nor immoral. ஒருவேளை பவுலுடைய சிந்தையிலிருந்து இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது இது சரியானதா தவறானதா அல்லது சரி தவறு என்று மதிப்பிட முடியாததா என்றை யோசிக்க வேண்டும். We as Indians, let's ask a tough question. இது வந்து இந்தியாவில் இருக்க நமக்கு வந்து மிக கடினமான ஒரு கேள்வி இது. If a person comes to us and he or she sees that we have 3 lines on our forehead, what will he think we are? யாராவது ஒருவர் நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் ஒருவரை பார்க்கும்போது அவருடைய தலையிலே அல்லது நெற்றியிலே ஒரு பட்டை அடித்திருப்பாரானால் 3 விரலிலே நாம் என்ன என்று எண்ணுவோம் அவரை? Hindu. அவர் இந்து சகோதரன் என்று எண்ணுவோம். I think it's for one particular god. ஒரு குறிப்பிட்ட கடவுளை கும்பிடுகிறவர்கள் இப்படியாக அவர்கள் நாமம் இடுவார்கள். There's another one that goes like this. இன்னொரு கடவுளை வணங்குகிறவர்கள் மேல் நோக்கி அவர்கள் பட்டையிடுவார்கள். Can Christians put those symbols? கிறிஸ்தவர்கள் அதை செய்யலாமா? Yeah, sometimes they put சிலுவை. Some Christians ஒரு சில கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளம் இடுவார்கள். Ash Wednesday Catholics do. சில நேரங்களிலே கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள் செய்வார்கள். But what if a lady has a beautiful little diamond up here? ஏதாவது ஒரு பெண்மணி நல்ல அழகாக ஒரு பொட்டு வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, வைரம் இங்கே ஒட்டி இருக்கிறார். I didn't hear it, but yeah. Yeah. What do you assume? நீங்கள் என்ன எண்ணுவீர்கள்? Fashion. அது ஒரு நவநாகரிக ஒரு காரியம் என்று. Right? And even I know, like my sister, and my dad was very upset. But my younger sister, when she got married, she had a nice little thing going from her forehead all the way back, a gold chain, I think. Because it was fashion at that time. திருமணமான போது அவருடைய சகோதரிக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெத்திச்சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இங்கேருந்து போட்டு அந்த ஆபரணம் அணிந்திருந்தார்கள். அவருடைய பெற்றோருக்கு அது அவ்வளவாய் பிடிக்கவில்லை. So having a Hindu symbol, that is immoral. ஒரு புறஜாதியார் அல்லது ஒரு இந்து மார்க்கத்தார் செய்கிற ஒரு காரியத்தை நாம் செய்தால் தவறு என்று பொதுவாக சொல்வார்கள். Because it gives the impression we are worshipping that god.
அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் ஆராதிக்கிற அதே தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்கிறதான மனநிலை அவர்களுக்கு கொடுக்க கூடும். அதனால இது தவறானதுன்னு சொல்கிறோம். But if it is only for fashion, it is amoral or non-immoral. ஒருவேளை அது ஒரு நாகரிக பாணியிலே ஒரு கருத்தை ஒரு இளம்பெண்ணோ ஒரு பையனோ செய்வார்கள், ஆனால் அதை நாம் சரியானது தவறானது என்று முடிவுக்கு வருவதற்கு முன்பாக அது சரி தவறு என்று சொல்ல முடியாதது. அதை நாம் நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And because we were not careful like this, we have made people think Christianity is a foreign religion. நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் யோசிக்காமல் முகத்துக்கு நேராய் ஒரு சில காரியங்கள் நாம் பேசி விடுவதனாலே கிறிஸ்தவர்கள் வெள்ளைக்கார கடவுளை கும்பிடுகிறவர்கள், அதனாலே நம்முடைய கலாச்சாரத்தினுடைய எந்த புரிதலும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதான குற்றச்சாட்டு நம்ம மேல் வைக்கப்படுகிறது. I give you one more example and then we'll get to Mark. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு நான் மார்க் சுவிசேஷத்துக்குள்ளாய் வருகிறேன். In my town, when I grew up, Kanyakumari district, everyone, when they went into somebody's house, especially mom and dad's house, they will touch their feet and touch their head. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற நிறைய இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரியவர்களை அல்லது தாய் தகப்பனை பார்த்த உடனே காலை தொட்டி இப்படி செய்வார்கள். My mom and dad would not let me do that. They said that's a Hindu thing, not a Christian thing. ஒருவேளை அவருடைய தாய் தகப்பனார் வந்து அதை செய்ய அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதெல்லாம் இந்து மார்க்கத்தினர் செய்வது, நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். Every time my Hindu friends came with me and I did not do that, they would always ask me, don't you respect your mom and dad? எங்க வீட்டுக்கு ஒருவேளை அவருடைய வீட்டுக்கு வந்து இந்து நண்பர்கள் வரும்போது உடனடியாக அவருடைய தாய் தகப்பனாரிடம் தொட்டு கும்பிடுவார்கள். அவங்க கேட்பாங்க, ஏன்பா நீ உன்னுடைய தாய் தகப்பனாரை நீ தொட்டு கும்பிட மாட்டியா என்று கேட்பாங்க. And when I was 11th grade, they said to the whole school, Andrew is a Christian and he doesn't respect his mom and dad. 11th 12th படிக்கும்போது அங்க இருக்க எல்லா பள்ளி மாணவர்களுக்கு முன்பாக அவர் சொன்னார்கள், ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர், ஆனால் அவருடைய தாய் தகப்பனை மதிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். And all the other boys wanted to become Christians, so they didn't have to obey their mom and dad. அதை கேட்டவர் எல்லாருமே நம்மளும் கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னாக்க இந்த மாதிரி மதிக்க தேவையில்லையே என்ற எண்ணத்துக்கு வந்தார்கள். Wrong message. பாருங்க, அந்த கலாச்சாரத்தில் அது ஒரு தவறான, கிறிஸ்தவர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க என்று தவறான ஒரு செய்தியை கடத்தி விடுகிறது. Right, so my mom and dad should have taught me that this is a Indian custom, but you only worship God, you are just showing us respect. அவருடைய தாய் தகப்பனார் சொல்லியிருக்கணும், இது வந்து காலத்தொட்டு கும்பிட்றது வந்து ஏதோ அவங்களை ஒர்ஷிப் பண்றோம், அவங்களை ஆராதிக்கிறோன்ற அர்த்தம் இல்லப்பா, இது நம்முடைய கலாச்சாரம் சார்ந்தது, அதனால நம்ம ஒரே ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்படியாக நீ காலை தொட்டு கும்பிடுறது தொடுவது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். If they would have taught me that and I did that, then all my Hindu friends would say, Andrew is still Indian, but he believes in Jesus. ஒருவேளை அவர் பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுத்திருந்து அவர் அதை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சொல்வார்கள், ஒருவேளை அவர் இந்திய கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்திய முறையை அவர் பின்பற்றுகிறார் என்று சொல்வார்கள். Right, you see what I'm saying? சொல்லுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். We need to keep God's word and his law very pure. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியங்களை நாம் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். But we shouldn't mix it with the tradition like these people did. இந்த ஜனங்களை போல பாரம்பரியத்தோடு கூட அதை நாம் கலக்க கூடாது. This whole section we are talking about one key question: how is Jesus greater than Moses? How is Jesus a prophet? இந்த காலைவெளியிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மோசேயை காட்டிலும் தீர்க்கதரிசிகளே பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பெரியவராக எண்ணின தீர்க்கதரிசியாகிய மோசேயை காட்டிலும் இயேசு எவ்வாறு பெரியவராக இருக்கிறார். But that's behind it, there is also another theme, and that theme is what is holy and what is unholy. அதே நேரத்தில் எது சுத்தம் எது அசுத்தம் என்கிறதான சிந்தனை ஓட்டமும் தொடர்ந்து வருகிறது. If you wash your hands 6 times, it's holy. உன்னுடைய கரத்தை நீ 6 முறை நீ கழுவினால், அடிக்கடி கழுவினால் நீ பரிசுத்தவான். But if you don't wash your hands, it's unholy. ஒருவேளை அவ்வாறு கழுவாதிருந்து ஒரு தடவை தான் நீ கழுவு அப்படின்னா நீ சுத்தமானவன் இல்லை. And in the same theme, we're going to continue with a couple of more interesting stories. If you miss these 2 themes, the prophet and holiness, the rest of the stories will not make any sense. இப்பொழுது நாம் பேச போகிற இன்னும் ஒரு சில காரியங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து அது தீர்க்கதரிசியை குறித்து எது பரிசுத்தம் என்பதை குறித்து என்ன சொல்கிறது என்ற தெளிவு நமக்கு இல்லாவிட்டால் இந்த முழு புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். Jesus leaves Galilee and he goes into a place called Tyre along with Sidon.
இயேசு கிறிஸ்து அவர் அங்கிருந்து கிளம்பி தீரு சீதோன் என்கிறதான இடத்துக்கு போகிறார். Contextualize it. He leaves the Brahmin house and he goes to Dalit's region. பாத்தீங்க அப்படின்னா ஒரு சடங்காச்சாரம் நிறைந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிற ஒரு இடத்திலிருந்து அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இன்னொரு இடத்துக்கு அவர் போகிறார். Right, he is going to a place where there's mostly Gentiles. அதிகமாக புறஜாதிகள் இருக்கிற இடத்தை நோக்கி அவர் நகருகிறார். They are Syrians, they are Phoenicians. அவர்கள் சிரியர்களும் புனிசியர்களுமாய் இருக்கிறார்கள். They are also Hittites and Canaanites. கானானியர்கள், ஏத்தியர்கள் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். These are all people in the Old Testament enemies of Israel. உங்களுக்கு தெரியும் இந்த நபர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளாக கருதப்பட்டவர்கள். None of the rabbis will go there. எந்த ஒரு யூத போதகரும் இந்த இடங்களுக்கெல்லாம் போக மாட்டார்கள். Now Jesus goes there. ஆனால் இயேசு அங்கே போகிறார். Now that will raise a lot of tension. Why is Jesus doing in the foreign region? But also the story itself is going to raise a lot of tension when we read it. இது நிறைய கேள்விகளை எழுப்புகிறது. ஏன் இயேசு இந்த இடங்களுக்கெல்லாம் போக வேண்டும் என்று ஒருவேளை அதை குறித்து வாசிக்கும் போது நமக்கும் அந்த பதட்டம் தொற்றிக்கொள்கிறது. Jesus goes there and a Syro-Phoenician girl, a lady comes and says her daughter is ill. அந்த இடத்துக்கு தீரு சீதோன் பட்டணத்தை நோக்கி அவர் போகிற போது அங்கே ஒரு பெண்மணி இடத்தில் வந்து தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள் என்று கேட்கிறாள். She has a demon. அந்த பெண்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசாசு பிடித்திருக்கிறது. Now when Jairus said come and heal my daughter, Jesus said sure, I'll come and heal your daughter. யாவீரு தன்னுடைய மகள் 12 வயது நிரம்பிய மகள் சுயநமாய் இருக்கிறாள் என்று சொன்னபோது உடனே இயேசு சொன்னார் நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். And when they brought a demon possessed person, Jesus said okay, I'll heal this guy and chased away demon. பிசாசு அசுத்தாவி பிடித்திருந்த நபரை கொண்டு வந்தபோது இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்தினார். So it's not hard for Jesus to chase away demons. It's not hard for Jesus to heal little girls that was sick. அசுத்தாவிகளை துரத்துவதோ அல்லது பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற நபர்களை சுகப்படுத்துவதோ இயேசுவுக்கு கடினமாக இருந்ததில்லை. But this time Jesus gives her hard time. ஆனால் இப்பொழுது ஒரு கடினமான ஒரு சூழல். He says to her, hey, first the children eat. And then it's not right for us to take the food of the children and toss it to the dogs. அங்கே அந்த கிரேக்க ஸ்திரியை நோக்கி அவர் சொல்கிறார் 27 வசனம் 7:27 முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். Now those are harsh words. இது ரொம்ப கடினமான வார்த்தை பாருங்கள். Right, even in our culture that is if it's a patta, pattai nai patta patti. When I was growing up, if you call somebody patti, you lost your teeth. ஒருவேளை மலையாளம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். பட்டி என்றால் நாய் என்று அர்த்தம். அந்த நேரத்தில் நாய் என்று சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. நாய் என்று சொன்னால் ஒரு நாய் என்பதை நிரூபித்து கடித்து வைத்து விடுவார்கள். Yeah, I mean that was a cuss word I learned as a little boy. Patti. சிறு வயதிலே அப்படி சொல்லக்கூடாது என்று பழக்கப்படுத்தப்பட்டோம். Jesus is saying something harsh. இயேசு கிறிஸ்து ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். Yeah, my ministry, my healing, my service is for God's children, Israel, not for you pattis. பாருங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப கடினமா சொல்றாரு. என்னுடைய ஊழியம், என்னுடைய பணி, என்னுடைய சுகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். அவங்க தான் பிள்ளைகள், உன்னை போல நாய்க்கு இல்லை என்று சொல்கிறார். Now the lady could have gotten very upset and walked away. இதை கேட்டவுடனே அந்த பெண்மணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இது பண்ணிட்டு கோபத்தோடு அவர்கள் போயிருந்திருக்க வேண்டும். But her faith is very strong. She comes up with a counter argument that says, but even little puppies eat breadcrumbs that fall off the table. ஆனால் அந்த பெண்மணி மிகுந்த விசுவாசம் உடையவராக, ஆமாண்டவரே நீ சொல்லுகிற வண்ணமாக நான் ஒரு நாயாக இருந்தாலும் கூட நாய்களும் கூட தங்கள் பிள்ளைகள் சாப்பிடுகிற மேசையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை சாப்பிடுமே என்று சொல்லுகிறார். She is humble to accept that she is a dog and her puppies need Jesus help.
தான் நாய்தான் என்பதை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறாள். Now, why is this story? By the way, Jesus heals her and she goes home and finds her daughter without the demon well on the bed. இயேசு கிறிஸ்து அவளை மெச்சிக்கொண்டு அந்த பெண்மணியுடைய மகளுக்கு சுகத்தை தருகிறார். பிசாசு அந்த பெண்மணி விட்டு நீங்குகிறது. அவள் வீட்டுக்கு சந்தோஷமாய் போகிறாள். Why is this story important in the context of prophet and Moses and unholiness? தீர்க்கதரிசி, மோசே, அசுத்தம், இந்த பின்னணியிலே இந்த கதை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? Why? ஏன்? Moses was an awesome man, except from his brother and sister's point of view, he was slightly unholy because he married an Egyptian. மோசையை பொறுத்த வரைக்கும் அவன் மிக மேன்மையான நபராக கருதப்பட்ட நபர். ஆனால் அவனுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பொறுத்த மட்டில் அவன் அவ்வளவு பரிசுத்தவான் இல்லை. ஏனென்றால் ஒரு எய்த்திய பெண்ணை திருமணம் செய்திருந்தான். You remember that story in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். And as a result, sadly, Miriam gets leprosy. மிரியம் அது நிமித்தமாக அவளுக்கு பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்ததை நாம் அறிவோம். So here he is, Jesus, once again interacting with the foreigner, a Syrophoenician. சீரோபேனிக்கையா தேசத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். And once again God is giving deliverance to a non-believer, a non-Hebrew, through another Moses. இன்றைக்கு இப்பொழுது மற்றொரு மோசேயாக அல்லது மோசேயை போல அதை காட்டிலும் மேன்மையான தீர்க்கதரிசியாகிய இயேசுவின் மூலமாக யூதர் அல்லாத ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார். So this story is very crucial for the disciples to understand. They no longer can be prejudiced only towards the Israelites. They need to be open to non-Israelites. இந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நம்முடைய ஊழியத்தையும் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் யூதர்களிடம் மாத்திரம், இஸ்ரவேலர்கள் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல், இஸ்ரவேலர் அல்லாத நபர்களும் அவரை விசுவாசிக்கும் போது அவரிடத்திலும் நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார். Even if they think the foreigners are dogs, they still need to give the crumbs to the foreigners. ஒருவேளை அவர்கள் கடவுளுடைய பார்வையிலே அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையிலே அவர்கள் ஒரு நாய்கள் போல தெரிந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட தேவையானதை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். It takes a long time for them to understand. Do you remember Acts chapter 10 where Peter is having an argument with God? I'm not going to go and minister to the non-Israelite. நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அப்போஸ்தலர் 9-10 அதிகாரங்களே அந்த 9 அதிகாரத்துடைய கடைசியிலே ஆண்டவர் அந்த பேதுரு சீமோன் வீட்டிலே இருந்தபோது ஆண்டவர் அந்த அசுத்தமானதை அடித்து புசி என்று சொன்னபோது நான் மாட்டேன் என்று ஆண்டவரோடு கூட அவன் வாக்குவாதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். It took them a long time to accept foreigners as co-heirs in God's kingdom. ஏனென்றால் கொர்நேலியு அவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். அதனாலே அவனை ஏற்றுக்கொள்வதற்கு பேதுருக்கு அவ்வளவு தயக்கமா இருந்தது. பல ஆண்டுகள் பிடித்தது இந்த புரிதலுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு. We come to another interesting story. இன்னொரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். Now you may not think of this interesting till I actually start doing the action. Then you would think it is a pretty unclean story. ஒருவேளை இந்த காரியத்தை நான் பார்க்கிறவனமாக நீங்கள் பார்த்து பரவசம் அடைய மாட்டீர்கள். என்னால் அந்த கதையினோட ஓட்டம் இவ்வாறு இருக்கிறது. It says there's a man who is deaf and a man who is hard to talk. கொன்னை வாயினுடைய அல்லது வாய் கோணி இருந்ததான ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். So Jesus takes him aside, sticks his finger in his ear. Now comes the horrible part. He spits and touches his tongue. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விலக்கி தனியே அழைத்து கொண்டு போனார். தம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்தார். உமிழ்ந்தார். தூ என்று துப்பி அவனுடைய நாவை அதனாலே தொட்டார். Would you let Jesus do that to you? இதை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா? Forget Jesus. Would you let your friend do that to you? உங்களுடைய நெருங்கிய நண்பன் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு பிடிக்குமா? அவங்க எச்சி எடுத்து உங்க நாக்குல வச்சாங்க. அதை கேட்கும் போதே ஒரு அருவருப்பான உணர்வு வருகிறது. Yeah.
And then Jesus says a magical word, Aramaic word, epapta, be opened, and he can speak again, he can hear again. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாய் என்ற அர்த்தமாம். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். It's dirty in our culture. நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பானது இது. In Hebrew culture it is unclean. எபிரேய கலாச்சாரத்தில் ரொம்ப அசுத்தமான காரியம் இது. The rabbis taught that if you are talking with each other and your spit falls on that person is unclean. He needs to go to temple and get cleansed. அவருடைய பாரம்பரியத்தின்படி ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய எச்சில் துளி மற்றொரு மேல் பட்டாலே அவர் அசுத்தமாய் விடுகிறார். அவர் போய் தேவாலயத்துக்கு போய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். So that's one of the reasons in the old pictures, if you look at like rabbis, they'll have their hands in front of their mouth when they talk. அதனால தானே அன்றைக்கு இருந்த போதகர்கள் அவர்கள் பேசும்போது கரங்களை இவ்வாறு வைத்துக் கொண்டு தான் பேசுவார்கள். But Jesus spits on that guy and touches his mouth with it. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய கரங்களிலே துப்பி அந்த எச்சிலை அவருடைய நாவிலே வைக்கிறார். Just like that other lady that took the insult because of her faith and her humility, this man also takes the insult because of his humility and his faith. அந்த பெண்மணி ஒருவேளை அந்த சீரு பேனிக்கை தேசத்தை சேர்ந்த அந்த பெண்மணி எவ்வாறு நாய் என்று சொல்லப்பட்டதை கோபமாக எடுத்துக்கொள்ளாமல் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டாலோ அதே வண்ணமாக இந்த நபர் இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியத்தை குறித்து எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அற்புதத்தை அனுபவிக்கிறார். Again, why this story about Moses and prophet and unholiness? ஏன் தீர்க்கதரிசி மோசே அசுத்தம் இந்த காரியங்களை பேசுகிற இந்த பின்னணியிலே இந்த சம்பவம் ஏன் வருகிறது? The word in verse 32 that says he could hardly speak, that is the same word that is used of Moses when Moses was trying to find an argument to get away from being the Israel leader, and he says to God, I am slow in speech. அங்கே கொன்னை வாயுடைய என்ற வார்த்தை வருகிறது. அல்லது இதே பதம்தான் ஆண்டவர் மோசேயை உன்னை நான் எகிப்துக்கு அவர்களை மீட்டு கொண்டு வருகிற நபராக தலைவனாக அனுப்புவேன் என்று சொன்னபோது மோசே சொன்னதான சாக்கு போக்குகளிலே மிக முக்கியமான ஒன்று என்னென்றால் நான் திக்குவாயுள்ளவன் என்று சொல்றது. அது திக்குவாய் என்ற அந்த பதமும் இந்த கொன்னைவாய் என்கிற பதம் ஒரே விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Right, so the writer purposefully places these stories, and Jesus does the miracles also to show repeatedly he is a prophet like Moses. He is like Moses and greater than Moses, and everything unclean when it touches him becomes clean again. இந்த சம்பவங்களை ஒரு நோக்கத்தோடு கூட மார்க் இங்கே பட்டியலிடுகிறார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் மோசேயை போல ஏன் மோசேயை காட்டிலும் மேலானவர். அவர் எதையெல்லாம் தொடுகிறாரோ அதெல்லாம் சுத்தமாகும் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். And there's an important reason for that, because it was Moses who told them what is clean and what is unclean, that the fathers took and made it much more bigger and made a tradition out of it, and now Jesus comes back and makes everything holy again. அங்கே மோசே தான் எது பரிசுத்தமானது எது அசுத்தமானது என்ற காரியங்களை அவர்களுக்கு போதித்தார். முன்னோர்கள் அவருடைய பாரம்பரியங்களை கொண்டு வந்து அதனோடு கூட சேர்த்து மோசே சொன்னதை குழப்பி இருந்தார்கள். இப்பொழுது மோசையிலும் பெரியவராகிய தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து வந்து எது சுத்தமானது என்பதை தன்னுடைய செயல் மூலமாக காண்பிக்கிறார். We do this in practical life. இதை நாம் தனிப்பட்ட வாழ்விலே நடைமுறையில் நாம் செய்கிறோம். Right? If you are a parent and your baby leaves a little bit of the hamburger unfinished, even though he's been slobbering on it, you will pick it up and eat it. நீங்கள் ஒரு பெற்றோராக உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாயிலை எச்சில் பண்ணி அவர்கள் சாப்பிட்ட காரியத்தை பாதி அப்படியே வைத்து விட்டு போய்விட்டால் நீங்கள் அதை குறித்து எந்த ஒரு சங்கடமும் கொள்ளாமல் அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு விடுவீர்கள். You do the same with your spouse. உங்களுடைய மனைவியிடமும் உங்களுடைய கணவரிடமும் அதே காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். Sometimes you do it with your own brother and sister. ஒரு சில நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட அதை நீங்கள் செய்வீர்கள். But why won't you do it with your friend? ஏன் உங்களுடைய நண்பரிடத்தில் செய்வதில்லை? Culture told us that's wrong. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம் அதை தவறு என்று சொல்லி இருக்கிறது. Not the scripture.
வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. Right? Scripture doesn't see what goes in comes out. வேதம் சொல்லுது ஒன்றுதான், நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது வந்துவிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. That's Jesus' simple principle. What goes in comes out. Watch what comes out of the mouth, Out of the heart. out of the heart. இயேசு கிறிஸ்து சொன்னது அதுதான். நீங்க வாய் வழியாக போறதை பத்தி கவலைப்படாதீங்க, அது கட்டாயம் வெளிவந்து விடும். ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து எது வருகிறது என்பதை குறித்து கவனமாயிருங்கள். Now we already started out with Jesus feeding the 5,000. Now we finish with Jesus feeding another 4,000. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எவ்வாறு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று நாம் பேசினோம். அதிலே தொடங்கி மறுபடியும் இயேசு கிறிஸ்து 4000 பேரை போஷிப்பதோடு கூட இந்த சம்பவம் முடிகிறது. Right? With Jesus once again has the same story. But this one has a slightly different purpose, and that is to teach the disciples they should not be focused on food, but they should be focused on the power of God and purity of teaching. ஏன் இந்த சம்பவம் மறுபடியும் நடக்கிறது, ஏன் இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்றால், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக, அது மாத்திரமல்லாமல் உபதேசம் எவ்வளவு சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை வலியுறுத்தும்படியாகவும் இந்த அற்புதத்தை இயேசு செய்கிறார். You remember there's a verse in Deuteronomy that says, God says through Moses, he says, I gave them manna for 40 years to see if man can live on bread alone, not with bread alone. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். And Jesus quotes that in his temptation, man shall not live on bread alone. இயேசு கிறிஸ்து அதே வசன பகுதியை அவர் சோதிக்கப்பட்ட போது பயன்படுத்துகிறார். But we think it's only figurative. நாம் அநேக நேரங்களில் இதை ஒரு நிழலோட்டமாகவே நாம் பார்க்கிறோம். So one time, a little story. One time I was in my church back in America, and the pastor said, oh, when Jesus said man shall not live on bread alone, he is talking about his dependence on God, not about bread. ஒரு முறை அவர் அமெரிக்க தேசத்திலே ஒரு சபையில இருந்தபோது அந்த போதகர் இதை பகுதியை பிரசங்கித்த போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற அந்த வசனத்தை பயன்படுத்தி அவர் சொன்னார், சாப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியமானதல்ல, அதை காட்டிலும் மேலானது தேவனுடைய வசனம் என்று சொன்னார். I said to my wife, you know, I think that verse is talking about food. அந்த வசனம் நான் அவருடைய மனைவியிடம் சொல்லும்போது சொன்னார், இல்ல இந்த வசனம் வந்து சாப்பாட்டுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறது என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். And she said to me, don't be silly, it's not talking about food. And I said to her, what if I tell you every moment I'm thinking about another lady that I see, would you be upset? ஒருவேளை அவங்க சொன்னாங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அது தேவனுடைய வசனத்தின் முக்கியத்துவத்தை தான் சொல்லுது என்று சொன்னார்கள். அவர் சொன்னாரு, இல்ல சாப்பாட்டை பத்தி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஒருவேளை நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் இன்னொரு பெண்மணியை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன்னிடம் சொன்னால் உனக்கு அது எப்படி இருக்கும் என்று கேட்டார். She said, I'll be upset. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று சொன்னார்கள். I said, that's how I am with food. I'm always thinking about food. எப்பொழுதும் நான் சாப்பாட்டை குறித்தே எண்ணிக்கொண்டிருந்தால் அப்படித்தான் இருக்கும். I don't know about you guys, but I used to be. I will have breakfast and I will be thinking about what's for lunch and what's for dinner. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே இன்னைக்கு லஞ்ச் என்னவா இருக்கும், டின்னர் என்னவா இருக்கும் என்று நான் எண்ணுவேன். நீங்கள் இப்படி என்று எனக்கு தெரியவில்லை. I even had a calendar where I wrote down which restaurants to go on which day. எந்த நாளிலே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நல்ல உணவு கிடைக்கும், எனக்கு பிடித்தமானது கிடைக்கும் என்பதை நான் குறித்தே வைத்திருப்பேன். But the Holy Spirit convicted me that day. I shouldn't really think about food all the time. எப்பொழுதும் நான் உணவை குறித்தே சிந்தையா இருக்க கூடாது என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். And the funniest thing was that afternoon I had my very first heart attack. அப்படி நினைத்து கொண்டிருந்த அந்த நாளில் தானே என்னுடைய முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது. So it's like God saying, if you're really serious, let me see if you can live on not food. ஒருவேளை நீ சாப்பாட்டினால் மாத்திரம் வாழ்வதில்லை என்பதை உனக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னதாக எடுத்துக்கொண்டேன். Then for about a year, Lord, he kept me on very strict diet. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சாப்பாட்டை எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண, எதாவது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதுல அவருடைய மனைவி வந்து ரொம்ப தீவிரமாக அவருக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தார்கள். The same way here, the purpose Jesus is talking about
doing miracle twice. The first time is to show power. They all have to show the power, but also to teach the disciples a very important lesson. They shouldn't be focused on food. தங்களுடைய வாழ்விலே இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து சீசரிடத்திலே இரண்டாவது முறை செய்வதற்கான காரணம் ஜனங்கள் எப்பொழுதும் உணவை பற்றியே சிந்தையா இருக்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு போதிப்பதற்கு. Jesus talks about Pharisees and Sadducees teachings as a bread, and the disciples make this assumption in their mind thinking, oh, because we forgot to bring bread with us, Jesus is worried about bread. இந்த அற்புதத்தை செய்த பின்பாக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய உபதேசத்தை உணவோடு கூட ஒப்பிட்டு அவர் பேச ஆரம்பித்தார், புளித்த மாவோடு. அவர்கள் உடனடியாக யோசித்தார்கள், நம்ம முதல் தடவை அற்புதம் செய்த போது மீதியெல்லாம் எடுத்து வைத்தோமே, இந்த தடவை மீதியெல்லாம் எடுத்து வைக்கல. அதை குறித்து அவருக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு, அதனால தான் இதை சொல்கிறார் என்று எண்ணினார்கள். Does Jesus need bread to make bread? இயேசு கிறிஸ்துக்கு ஒருவேளை 5 அப்பம் 2 மீன் இருந்தா தான் அவர் மறுபடியும் உருவாக்கி தர முடியுமா என்ன? No, he can turn water into wine. அவர் தண்ணீரையே திராட்சரசமாய் மாற்ற. I keep trying at lunchtime, it's just not happening. ஒருவேளை இங்க இருக்க தண்ணியை அப்படி ஒயினா மாத்தலாம் நான் ட்ரை பண்றே முடியல. Yeah, I keep saying to Lord, just do once and I'll be happy. அன்றைக்கு செய்ததை இன்றைக்கு ஒரு தடவை செய்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிறார். He doesn't need bread. அவருக்கு ஒரு அப்பம் அவசியம் இல்லை அதை மல்டிப்ளை பண்ணுவதற்கு. He can make bread out of nowhere. ஒன்றும் இல்லாமல் இருந்து அவரால் உருவாக்க முடியும். But the disciples didn't get that point. ஆனால் அதை அவர்களால் நம்ப முடியவில்லை. When he said, beware of the yeast of Pharisees and Sadducees, they thought he is talking about bread. இயேசு கிறிஸ்து அங்கே பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து, அவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் உபதேசத்தை பற்றி அவருடைய சிந்தை போகவில்லை, மாறாக அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை குறித்து தான் யோசித்தார்கள். He says, don't you understand how much bread we made? I'm not talking about bread. Man shall not live on bread alone. ஆனால் இயேசு சொன்னார் 17 வசனத்தில், உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீர்களா? நான் இவ்வளவாய் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா என்று கேட்டார். Then he says, what I am talking about is beware of the teachings of the Pharisees and Herods. பரிசேயருடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்பதை தான் அவர் சொல்ல விரும்பினார். Right? That's what they should watch out for, not the worry about bread. அவர்கள் எப்பொழுதும் அப்பத்தை குறித்தும் அடுத்த வேளை சாப்பாட்டை குறித்தும் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது, மாறாக என்ன விதமான உபதேசத்தை நாம் கேட்கிறோம், எந்த விதமாக அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். One of the themes that we keep seeing is Jesus being a prophet, and also Jesus being the theme of unholiness. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, மோசேயை போல அதற்கு மேலான ஒரு தீர்க்கதரிசி, அதை போல அசுத்தம் என்றால் என்ன என்ற பார்வையிலே நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். And we come to the second story about spitting again. மறுபடியும் துப்புகிற இன்னொரு விதமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். When a friend asked about Matthew, Mark earlier when we were sitting outside, and I said there's only 2 stories that are not in the other gospels. Those 2 stories are the spitting stories. மார்க் சொல்லுகிற 2 முக்கியமான சம்பவங்கள் மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 2 சம்பவங்கள் என்ன அப்படின்னா இந்த துப்புற சம்பவங்கள் தான். Right? Matthew did not want to talk about it. Matthew did not want to. மார்க் மாத்திரம் தான் இதை பேசுகிறார். மத்தேயுவோ அல்லது லூக்காவோ இதெல்லாம் பேச விரும்பவில்லை. Matthew, Luke, John, they're not touching this spitting story. இந்த விதமான ஒரு அசுத்தமான கதைகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய சுவிசேஷ புத்தகத்தில் இடம்பெற செய்யவில்லை. But this story is even worse because Jesus is having trouble doing a miracle. இங்கே ஒரு அற்புதம் செய்வதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக பார்க்கிறோம். One cautionary note, don't say this in your church, they'll kick you out. ஒருவேளை இது உங்களுடைய சபையில் இருப்பதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். Yeah, because be careful not to teach because they may not understand. I can teach that, you can ask me questions, but it's hard in a church sermon. சபையிலே ஒருவேளை பிரசங்கத்திலே இதை நான் சொல்வதை சொல்வீர்களானால் நிறைய பேருக்கு புரியாது, அது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும். ஒரு இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லையென்றால் என்னிடம் கேட்க முடியும், ஆனால் அது பிரசங்க நேரத்திலே செய்வது சாத்தியமில்லை. Right? And so this man
is blind. Earlier, the man was deaf and unable to speak. முன்னாடி பார்த்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கோணைவாயுடைய செவிடான ஒரு நபர். இங்கே பார்க்க முடியாதது குருடன் ஒருவன். This again, Jesus takes him outside of the village. By the way, he takes him outside of the village because if he does it inside the village, they're going to have a riot, right? So he takes him outside of the village, spits, and touches his eyes again. 23 வசனத்துல சொல்லிருக்கு, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். ஏனால் உள்ளே அதை செய்திருப்பாரனால் அது தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கும். அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்தார் என்று. Yeah, earlier he spit on his hand and touched his lip, but this time he's just spitting on his eye. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் கரங்களை துப்பி அந்த எச்சலை அவருடைய நாவிலே வைத்தார். இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அவருடைய கண்ணிலே துப்புகிறார். Would you like that? There was a soccer player a couple of years ago. He was in big fat trouble because he spit at his enemy. ஒரு சாக்கர் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்த்து அணியில இருக்கிறவங்கள முகத்துல துப்புறனால ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. Yeah, the people don't like you to spit on their eyes. ஒருவேளை முகத்துல துப்புவதோ அல்லது கண்ணுல துப்புவதோ யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம். But this one wasn't very successful either because when he spits on him and he opens his eyes, he can't see very clearly. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் திப்பின உடனே இயேசு கிறிஸ்து அவன் கண்களை திறக்கிறான், ஆனா எல்லாத்தையும் தெளிவாக அவனால் பார்க்க முடியவில்லை. He actually sees people like trees. ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா மரங்களை போல தான் அவனால் பார்க்க முடிகிறது. Except they're walking. அவர் மரங்கள்லாம் நடந்து போற மாதிரி தெரியுது. Right? He knows they don't walk, trees don't walk, but he knows people are walking. But they look like trees. ட்ரீ மாதிரி தெரியுறாங்க, மனுஷங்க மாதிரி தெரியல, ஆனா அது ட்ரீ இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா ட்ரீ நடக்க முடியாது. ஸோ யாரோ நபர்கள் நடக்கிறாங்க, ஆனால் அவனால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. What's even more funny to me, how did he know what a tree looks like? அவருக்கு He's a blind guy. அவர் ஏற்கனவே கண் இல்லாத நபரு, அவருக்கு எப்படி ஒரு மரம் எப்படி இருக்கும் என்று தெரிந்திருக்கும். He's just trying to guess. He's trying to tell Jesus he cannot see fully well. அவன் என்ன சொல்ல விரும்புறான் அப்படின்னா, நீங்க இந்த காரியத்தை செய்த பின்பு கூட என்னால முழுமையாக பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறான். Once again Jesus puts his hand on his eyes. Now he can see. மறுபடியும் அவன் கண்கள் மேலே அவர் கைகளை வைக்கிறார். அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து அவரையும் தெளிவாய் கண்டான். Why did Jesus do this action? ஏன் இயேசு இதை செய்தார்? You see, he is doing all these miracles, starting with Antipas, Herod asking the question. He is Elijah. He is one of the prophets. He is John the Baptist resurrected from the dead. He is putting all these stories, and Jesus is doing all these stories to somehow open the eyes of the disciples. இங்கே ஏரோதுக்கு இருந்த கேள்விதான் அநேருக்கு இருந்திருக்கக்கூடும். இவர் தீர்க்கதரிசியா, இவர் யார், எலியாவா என்ற குழப்பம் இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசி என்றும் மோசே காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி என்றும் அவர் எல்லாவற்றையும் சுத்தமாக்க முடியும் என்ற காரியத்தை குறிப்பாக இந்த சம்பவங்கள் மூலமாக விவரித்து சீடர்கள் இவர் யார் என்பதை காணும்படியாக அவருடைய கண்கள் திறக்கும்படி செய்கிறார். Their eyes didn't open immediately. சீடருடைய கண்கள் உடனடியாக திறக்கப்படவில்லை. Right, at first when Jesus called them to follow him, they immediately followed him. இயேசு கிறிஸ்து அவர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னபோது உடனடியாக அவர்கள் கீழ்ப்படிந்து பின்பற்றினார்கள். When he gave power to them to go and heal people and chase away demons, they went and healed people and chased away demons. இயேசு கிறிஸ்து அவர்களை பிசாசுகளை துரத்தும்படியாக, பிரசங்கம் பண்ணும்படியாக, வியாதிகளை சுத்தமாக்கும்படியாக அனுப்பினபோது அவர்கள் ஒன்றும் எதிர்த்து சொல்லாமல் செய்தார்கள். But when they saw Jesus on the water, they thought he was a ghost. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து அவர் கடலில் நடக்கிறதை கண்டபோது அவரை ஒரு ஆவி என்று நினைத்து பயந்து போனார்கள். When they were in a tempest in a boat and they were about to sing and Jesus is asleep, they said, "You don't care that we are drowning."
அவர்கள் படகிலே ஏற்பட்ட அந்த அலைகளினாலே அவன் அமிழ்ந்து போகத்தக்கதான் நிலை வந்தபோது இயேசுவிடம் பார்த்து உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கேட்டார்கள். When he said feed all these people, they said even if we spend half a year's salary, we cannot feed them. இவர்களுக்கெல்லாம் நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னபோது எங்களுடைய வாழ்நாள் சம்பளத்தை எல்லாம் போட்டாலும் கூட இவர்களுக்கு உதவி செய்ய முடியாதே என்று சொல்லி அவர்கள் இயேசுவினால் இது முடியும் என்று நம்ப முடியாமல் அவர்கள் பேசினார்கள். When he said watch out for the yeast of the Pharisees and the Herod, they said, oh, he's upset we didn't bring bread with us. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்காருங்கள் என்று பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து பேசினபோது அவர்களோ இவர் நாம் அப்பத்தை கொண்டு வராதனாலே நம்ம மேல் கோபமா இருக்கிறார் என்று தவறாய் எண்ணினார்கள். Their eyes are half open. அவருடைய கண்கள் பாதிதான் திறந்திருக்கிறது. But soon Jesus is going to fully open them. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய கண்களை முழுமையாக இனி திறக்க போகிறார். Look at the next scene. அடுத்த சம்பவத்தை பாருங்கள். Jesus began to teach, Jesus and his disciples went to a place called Caesarea Philippi. பிலிப்பி செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு இயேசுவும் அவருடைய சீடர்கள் போனார்கள். And he says to them, who do you think I am? இயேசு அவர்களை பார்த்து Who do people say I am? சீசர்களை பார்த்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். And they repeat the same words Antipas repeated or said. அந்திப்பா ஏரோது சொன்ன அதே பதிலை, அதே விதமான காரியத்தை இவர்கள் இங்கே சொல்கிறார்கள். Even at that time people were saying he is Elijah, he is one of the prophets, or Antipas says he is John the Baptist resurrected. அந்த நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம். ஒரு சிலர் அந்திப்பா ஏரோது போல யோவான் ஸ்நானன் தான் உயிரோடு கூட எழுந்து வந்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் இங்கேயும் சொல்கிறார்கள். That's how the story began. அப்படித்தான் இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் ஆரம்பித்தது. But then Jesus is demonstrating by feeding 5,000, feeding 4,000, walking on the water, healing a Syrophoenician lady, doing unholy things or unclean things that makes people heal. And then he asked, but who do you think I am? இந்த குழப்பத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவர் தன்னை மோசையிடும் பெரிய தீர்க்கதரிசியாக காண்பிக்கும்படியாக 5000 பேரை போஷித்தார், 4000 பேரை போஷித்தார், கடலில் அவர்களுக்கு முன்பாக கடல் மேல் நடந்தார், அவர்கள் அசுத்தம் என்று கருதுகிற காரியங்களை செய்து ஜனங்களை சுத்தமாக்கினார். இவைகள் எல்லாம் செய்துவிட்டு அதே கேள்வி அவரை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். Peter answers, you are the Messiah. நீங்கள் யார் என்று ஓகே, நீங்கள் என்னை குறித்து என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறான். Right? I have just the Messiah, you have all of the other stuff too. Oh, okay. மேசியா என்று அறிக்கை செய்கிறான். Yeah. Now that it's kind of important because we think of Messiah as king, we think of Messiah as a title, but for Peter it isn't a title yet. For Peter it is an anointed one of God. இப்பொழுது அவர் யார் என்ற அந்த முழுமையான பார்வையில் அவர் சொல்லாமல் நீர் கிறிஸ்து என்று பேதுரு சொல்கிறார். So he moved Jesus from being a carpenter's son to a prophet, priest or king. இப்பொழுது அவருடைய புரிதல் எவ்வாறு உயர்வடைந்து இருக்கிறது என்றால் அவர் தச்சனுடைய மகன் என்ற இடத்திலிருந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். He still hasn't fully opened his eyes. அவருடைய கண்கள் முழுமையாக அவர் யார் என்பதற்கு திறக்கப்படவில்லை. Remember we started the story by saying Jesus, the gospel about Jesus, the Messiah, the Son of God. He hasn't come to the Son of God concept yet. மார்க் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிற வண்ணமாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு என்று அவர் ஆரம்பிக்கிற வண்ணமாக அவர் தேவனுடைய குமாரன் என்ற இடத்துக்கு இன்னும் வரவில்லை. மாறாக அவர் மேசியா என்கிறதான கிறிஸ்து என்கிற அந்த புரிதலுக்குள்ளாய் வந்திருக்கிறார். His eyes is half open. அவருடைய கண்கள் முழுமையாக திறக்கப்படவில்லை, பாதி திறந்திருக்கிறது இயேசுவை காணும்படி. He is like the blind man that sees people like trees walking. அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த குருடனுடைய கண்கள் பாதி திறந்து ஜனங்கள் எல்லாரும் மரங்கள் நடக்கிறதை போல தெரிந்தார்களோ அதே வண்ணமாக பேதுரு இயேசுவை பார்க்கிற பார்வையிலே முழுமை அடையாமல்
இன்னும் கொஞ்சமாய் அவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. Now in the Gospel of Mark, we don't know when Peter's eyes fully opened, but I have a guess. மார்க் சுவிசேஷத்திலே எப்பொழுது இந்த பேதுருடைய கண்கள் முழுமையாக அவர் தேவகுமாரன் கிறிஸ்து இந்த புரிதல் அவருக்குள்ளாய் வந்தது என்று நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். You remember Jesus said to Peter, "You will deny me 3 times." And then he denied him 3 times, and he remembered Jesus said, "You will deny me 3 times before a rooster crows." And then he looked at Jesus, went out and cried bitterly. நமக்கு தெரியும் இந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொன்னார், நீ என்னை இந்த இரவிலே 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னபோது நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் இயேசு சொன்ன வண்ணமாகவே 3 தடவை மறுதலித்து பின்பு அதை குறித்து மிக வேதனைப்பட்டு அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான். அவரை கண்டவுடனே அவன் மனம் கசந்து அழுதான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? I think that's why he is a different person at the time of resurrection, and then after the coming of the Holy Spirit, he is a powerful witness to the Lord Jesus. அவன் ஒரு வேறு மனிதனாக மாறுகிற அந்த படிநிலையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபோது அவரை சந்திக்கிறார். பின்பு பரிசுத்த ஆவியானவருக்கு தரப்பட்ட பின்பாக அவன் மிகுந்த தைரியம் உள்ளவனாக இயேசுவை பிரசங்கிக்கிறான். But his eyes are already half open. ஆனால் இப்பொழுது அவனுடைய கண்கள் பாதி திறந்து விட்டன. Now this little section, verse 27 through 29, is a bridge section between the first section and second section. இந்த 27 இருந்து நாம் வாசித்த இந்த 30 வரைக்குமான இந்த பகுதியானது முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் இடைப்பட்ட அல்லது முதல் பகுதியிலிருந்து இரண்டாம் பகுதியை நோக்கி நம்மை நகர்த்துகிற காரியமாக இருக்கிறது. We talked in the first section, who is Jesus? முதல் பகுதியிலே இயேசு யார் என்று பேசினோம். Now we're going to come back and look at what is his mission. இரண்டாவது பகுதியிலே அவர் என்ன காரியத்திற்காக என்ன ஊழியத்தை செய்யும்படியாக வந்தார் என்பதை பேசுவோம். His mission is to go to the cross. அவருடைய ஒரே ஊழியம், அவருடைய ஒரே பணி என்னவென்றால் சிலுவைக்கு செல்வது. But this is the hinge that connects both the sections. இந்த இரண்டு பகுதியையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலமாக இந்த பகுதி விளங்குகிறது. It's his anointed messiahship that leads him to the cross. இந்த அபிஷேகிக்கப்பட்ட இந்த மேசியா தான் சிலுவைக்கு நேராக போகிறார். And now the conversation will go most focused on the disciples, not the public ministry. இதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துடைய நேரம் செலவழித்தலும் அவருடைய காரியங்களும் தன்னுடைய சீடரோடு மாத்திரம் இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் பொதுமக்கள் மத்தியிலே பொதுப்படையான பொதுவெளியிலே ஊழியம் செய்தார். இப்பொழுது தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய சீடரோடு கூட அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடரப் போகிறார். There are 2 things I like you to take it home as a summary of today's lesson so far. இதுவரைக்கும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியத்திலிருந்து 2 முக்கியமான சத்தியங்களை நீங்கள் உங்களோடு கூட எடுத்து செல்லும்படி விரும்புகிறேன். He is a great prophet. அவர் மேன்மையான மேலான தீர்க்கதரிசி. அவர் greater than Elijah and among the prophets John the Baptist and even Moses. எலியாவை காட்டிலும் யோவான் சாணலை காட்டிலும் ஏன் மோசே காட்டிலும் ஒரு மேலான தீர்க்கதரிசியாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். And everything he touches becomes holy. அவர் தொடுகிற அவர் செய்கிற அனைத்தும் சுத்தமாக இருக்கும். That's why we are holy people. அதனாலே தானே அவர் நம்மை தொட்டபடினாலே நாம் இன்றைக்கு சுத்தமாக இருக்கிறோம். Not because of who we are. நாம் யார் என்பதின் அடிப்படையில் அல்ல. Right? And it becomes very significant because we determine both our holiness and our neighbor's holiness by their action, not by their savior. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பரிசுத்தத்தையோ மற்றவருடைய பரிசுத்தத்தையோ நம்முடைய அல்லது அவருடைய செயல்களை வைத்து தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்முடைய இரட்சகர் நம்மை தொட்டபடினாலே நாம் சுத்தமானோம் என்பதை மறந்து போகிறோம். Hopefully by the end of our study you will start looking at people how God sees people. ஒருவேளை இந்த பாடத்தை நாம் முடிக்கிற நாளை தினத்தில் முடிக்கும் போது ஜனங்களை ஆண்டவர் எவ்வாறு பார்க்கிறாரோ அதே வண்ணமாய் பார்க்க நாம் கற்றுக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். One of my colleagues, he is my neighbor, he has on his door work in progress. அவரோடு கூட பணிபுரிகிற அவருடைய அயலகத்தார் ஒருவர் அவருடைய டோர்ல விரால் எழுதியிருக்கிறாரு, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. And now he's talking about his work, but I think it's a beautiful description of how God is working in our lives. அவர் போட்டிருக்கிறது என்னமோ அவங்க வீட்டில் நடக்கிற வேலையை போட்டிருக்கிறார். ஆனால் நான் புரிந்து கொள்வது என்னவென்றால் ஆண்டவர் நம்மிலே ஆரம்பித்த அந்த வேலையை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். We are work in progress.
Sometimes it takes 2 spits to make us clean again. நம்மிலே அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் அநேக முறை நம்மை துப்ப வேண்டியிருக்கலாம்.